நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இந்த புத்தாண்டுல நட்சத்திர பலன்கள் குறித்து பேச போறோம். இந்த நட்சத்திர பலன்கள்னால ஒவ்வொருத்தருக்கும் மாற்றங்கள் இருக்குமா? கண்டிப்பாம்மா. இப்ப மேஷம் அப்படின்னு எடுத்தா பாத்தீங்கன்னா அஸ்வினிக்கு வரதே பரணிக்கு அப்படியே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கார்த்திகைக்கு அதே மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட கேரக்டர்ஸும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. இத ஒரு பிரச்சனையை நீங்க ஒரு விதமா ஃபேஸ் பண்ணுவீங்க, நான் ஒரு விதமா ஃபேஸ் பண்ணுவேன். இந்த கேரக்டர்ஸை டிசைட் பண்றது யாரு அப்படின்னா, நம்ம எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறோமோ அந்த நட்சத்திராதிபனும் இந்த ராசியாதிபனும் சேர்ந்துதான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்துல இப்ப மேஷம் அப்படின்னு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அஸ்வினி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்வினியோட அதிபன் யாரு அப்படின்னா கேது பகவான். கேது அப்படின்னாலே அதீத ஞானம். பொதுவா இந்த மேஷம் அஸ்வினி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பூர்வ ஜென்மத்துல அரச குடும்பத்துல பிறந்தவங்க. பூர்வ ஜென்மத்துல அரச குடும்பத்துல பிறந்து அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்றது பண்ணுவாங்க. இப்ப எனக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னா நான் கொஞ்சம் எனக்கு ஒரு கெத்த நான் அப்பப்ப காமிப்பேன், எல்லாரும் முன்னாடியும் என்னோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்றதுனால அடுத்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா அஸ்வினியா பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அவங்க பிறந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஆளுமை அப்படின்றது இருக்கும், அதீத புத்திசாலித்தனம் அப்படின்றது இருக்கும். அடங்கமறு, பொதுவாவே மேஷத்துக்கு அடங்கமறுன்ற கேரக்டர் உண்டுமா. அதுவும் அஸ்வினி எனக்கு அதாவது திறமை மட்டும் இல்ல, புத்திசாலித்தனம் மட்டும் இல்ல, தைரியம் மட்டும் இல்ல, தன்னம்பிக்கை மட்டும் இல்ல, ஞானமும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இந்த ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்றது உண்டு. சோ மேஷத்திலே நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஆன்மீக ரீதியாவும் சரி, ரிசர்ச் ஓரியன்டாவும் சரி, இந்த அக்கல்ட் சயின்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இது எல்லாமே இந்த அமானுஷம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அஸ்வினிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிளானட்டரி பொசிஷன் வச்சு பார்க்கும்போது இவங்க பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியில இருந்தாலும் 6ஆம் மாசம் வரைக்கும் தான் சனியினோட பாதிப்பு அப்படின்னு இருக்கு. 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பயிற்சி நடக்க போது குரு பகவான் பாத்தீங்கன்னா கடகத்துல உச்சம் பெற்று அமர போறார். அவருடைய உச்ச பார்வை பொதுவா 5, 7, 9. அந்த 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சனி மேல படிய போகுது. அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை அப்படின்றது ஆயிடுறாரு. உன்னை நான் கெடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் என்னால பெருசா கெடுக்க முடியாது. இப்ப கண்ணு மூக்கு காது வாயில கட்டிட்டு உன்னை உட்கார வச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உன்னால என்ன கெடுக்க முடியாது, என்னால உன்னை கெடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சனி பகவான் இருக்காரு. அப்ப அது பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாமா. அதுக்கப்புறம் ராகு பகவான் 11ஆம் பாவத்துல இருக்காரு. லாபஸ்தானத்துல ராகு 12ஆம் மாசம் வரைக்கும் லாபஸ்தானத்துல தான் இருப்பார். இப்ப ராகு லாபஸ்தானத்துல இருக்காரு அப்படின் போது நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் பொதுவாவே மேஷம் பாத்தீங்கன்னா நேர்த்தியா தொழில் செய்யக்கூடியவங்க, நேர்த்தியா ரொம்ப பெர்ஃபெக்டா செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெர்ஃபெக்டா செய்வாங்க. இவங்க செய்யறதுனால ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். நாங்க எப்பயுமே தான் பெர்ஃபெக்டா செய்யறோம், எப்பயுமே எங்களுக்கு லாபம் அப்படி கேட்பாங்க. இல்ல இப்ப பிளானட் பாத்தீங்கன்னா ராகு உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்காங்க. இதுல என்ன ஒரு இது, நம்ம நிறைய லாபம் கொடுப்பாரு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு சப்போர்ட் அப்படின்றது கொடுப்பாரு. இவங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாரு. மூத்த சகோதர சகோதரிகள் வெளிநாடு போனாலும் நம்ம தம்பி நம்ம தங்கச்சி அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் பிளஸ்மா. 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்கும். 6ஆம் மாசம் குரு பகவானே பயிற்சி ஆகிறாரு இல்லையா, அப்ப குருனோட பார்வை ராகு மேல இருக்காது. அப்ப ராகு என்ன பண்ணுவார், தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிப்பார். அப்ப இந்த பிளஸோட கூட சில விஷயத்துல இவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இருக்கு இதுல சேர்ந்து எந்த ஒரு பிளானட் ஒரு பாவத்துல உட்கார்றாங்க அப்படின்னாலும் 1 + 90% இருக்கும், -10% இருக்கும். இல்ல -90% இருக்கும், +10% இருக்கும். ரெண்டும் கலந்ததுதான் பலன். ஒரு பிளானட் ஒரு இடத்துல உட்காந்து நான் வெறும் நல்லது மட்டும் செய்யறேன்னா, வெறும் கெட்டது மட்டும் செய்யறேன்னா அப்படி கிடையவே கிடையாது ஜோதிடம். அப்ப மைனஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸை முழுசும் நம்புறது அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படும். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ரம்மி விளையாடுறது, ட்ரேடிங்ல எனக்கு அமௌண்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் முழுசும் நம்பி போட்டாங்க அப்படின்னா ஏமாறதுக்கு வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்குமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒரு கேப் வரதுக்கான வழியும் வாய்ப்பும் இருக்கு. ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போயிடணும், சிம்பிள். அதுக்கப்புறம் கேது 5ஆம் பாவம், அதாவது மேஷராசி அன்பர்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்குமான கேப்பாவே தான் இருக்கும். பெருசா சொல்ற பேச்சு கேட்கறது இல்லப்பா, இந்த காலத்துல எந்த பிள்ளையுமே சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல. அந்த மைண்ட் செட்டுக்கு இவங்க வந்துடணும். அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்து ஏதாவது இருக்குன்னா அந்த வியாபாரம் பண்ணி குழந்தைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. இது வரைக்கும் பாருங்க மெடிக்கல் சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப நிறைய பேருக்கு அந்த மெடிசன் ஓரியன்ட், ரிசர்ச் ஓரியன்ட் கிடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சரிங்களா. அதுக்கப்புறம் 6ஆம் மாசத்துக்கு மேல குரு சுக குருவா இருக்காரு. டிஃபால்ட்டா மேஷத்துக்கு 4 விஷயம் நடக்குமா.
இடமாற்றம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போறதுக்கு, தொழில் மாற்றம், ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழில் செய்யறதுக்கு, வீடு கட்டுறதுக்கான யோகம், அம்மானோட ஹெல்த்ல ஒரு பெட்டர்மெண்ட், அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் மேஷத்துக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினிக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஓகே மேம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து போக வேண்டிய கோயில்கள் ஏதாவது இருக்கா மேம் பர்டிகுலரா? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க சனி 7 நாட்டு சனியா இருந்து குருனோட பார்வை இருக்கு அப்படின்னாலும் சனிக்குன்னு உரிய மரியாதை கொடுக்கணும். ரீசன் என்னன்னா குரு அதிசாரமா போவார், வக்ரகதி அடைவார். அந்த காலகட்டம்ல சனி திரும்பி நான் ஆடுவேன் அப்படின்னு ஆட ஆரம்பிப்பார். அப்ப அனுமன் சாலிசா இவங்க தினம்தோறும் பாராயணம் பண்றது அப்படின்றது நிறைய நல்ல விஷயம் கொடுக்குமா, நிறைய நல்லது கொடுக்கும். அதுதான் உண்மை. ஓகே மேம். நன்றி மேம். நன்றி. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது வந்து கோச்சார பலன் தான், புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கள்லாம் வந்து ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான், கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா 7ல இருப்பான். 7ல இருப்பான். இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாரும் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க, நானும் என் கணவரும் பிரிஞ்சே போயிட்டோமே, நானும் என் கணவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு, பெரிய சொல்றதே நடக்கலையே, இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா, ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. தசை என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா இருந்தா 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம, அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.